கிருஷ்ணன்னாலே வெண்ணெய் திருடன், நவநீத சோரன் என்று சொல்கிறோம். இந்த வெண்ணெய் திருட்டு உணர்த்தும் தத்துவம் என்னன்னா, பானைக்குள்ளேருந்து வெண்ணெயை திருடுறான். நம்முடைய உடல் தான் பானை, உள்ளம் தான் வெண்ணெய். அந்த உள்ளமாகிய வெண்ணெயை போல நாம் வெளுப்பாக வச்சுக்கணும். சத்வகுணத்தோடு தூய மனத்தோடு நாம் இருந்தால் உடல் என்னும் பானைக்குள்ளேந்து உள்ளமாகிய வெண்ணெயை கள்வன், உள்ளம் கவர் கள்வனாகிய அந்த கண்ணபிரான் கொண்டு போவான். அப்போ உள்ளத்தை தான் கொண்டு போக பார்க்கறான். இதைத்தான் திருப்பாணாழ்வார் பாடினார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானைன்னார். அவன் வெண்ணெயை சாப்பிட்றதுக்காக வரல, வெண்ணெயை திருடினான்னு கேட்க கேட்க நம் உள்ளத்தை கவர்ந்து சென்று விடுவான். அப்போ நம்ம உள்ளம்தான் வெண்ணெய். இந்த வெண்ணெய்ங்கிறது பாருங்க, பக்குவப்பட்ட நிலை. பாலாகி தயிராகி அதுக்கப்புறம் வெண்ணெய் ஆகிறது. அதுபோல் இந்த உள்ளம் என்பது படிப்படியாக பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்று அப்படியே படிப்படியாக பக்குவம் அடைந்து வந்தவாறே அது வெண்ணெய் போல் திரண்டு வரும்போது அந்த பக்தனின் உள்ளம் என்னும் வெண்ணெயை இறைவன் கொள்ளை கொள்கிறான்.